மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் எடுத்து வாசிக்கலாம். வந்தவர்கள் எடுத்து வேகமாக வாசிங்க. இந்த மாதத்துக்குரிய கர்த்தர் நமக்கு கொடுத்த லைசன்ஸ் தெரியாது, அதனால் நான் சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நல்ல கவனிக்க, அந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் நல்ல கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அங்கே அந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது அவங்க தாய் ஆண்டவரிடத்துல போயிட்டு இயேசுவை நோக்கி சொல்கிறாங்க, எப்போ அந்த திருமணத்தில் என்ன இல்லை, திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணு, இந்த திராட்சை ரசம் ரெடி பண்ணுறதுக்கான வழியை நீ என்ன பண்ணு செய்யுன்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலை. அவங்க தாய் சொன்ன உடனே அடுத்த 4வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆமீன், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன. இன்னைக்கு இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆனால் இங்கே அவங்க தாய் அவங்க கிட்ட போயிட்டு 3வது வசனத்தில் திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இப்போ ஆண்டவர் உடனே அவங்க தாயை கண்டிக்கிறார். அது ஒரு மென்மையான கண்டிப்புன்னு சொல்லலாம். அதிகமாக பிரிய வச்சிருக்க மேலே கண்டிக்கிற கண்டிப்பு. அந்த வார்த்தை சொன்ன உடனே தாய் கோபிச்சுட்டு போல. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே சீஷர்கள் கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிந்து போறாங்க. ஒரு விசுவாசி, ஒரு மனுஷன் எப்படி கீழ்ப்படிவாங்களோ, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவாங்களோ அதுபோல கீழ்ப்படிந்து போகிறாங்க. அப்போ இந்த வார்த்தை, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த 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 காரியத்தை கொஞ்சம் அப்படியே யோசித்து பேசும்போது ஆண்டவர் உணர்த்துறார். இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து யார் சொல்லியிருக்கணும், திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கணும்? யாரு கல்யாணம் வச்சிருக்கிறாங்களோ கல்யாண வீட்டுக்காரர் தான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. 3வது மனுஷன் வந்து ஆண்டவரிடத்துல ஆமென் சொல்றாங்க. யாரு? அவருடைய தாயார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், திராட்சை ரசம் இல்ல. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் ஆண்டவர் விரும்புறாரு, நம்ம வாயினால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க, எனக்காக கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சீட் எழுதி கொடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது போறேன். நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை ஆனந்தையா அவன் பேசியிருப்பாங்க சில காரியங்களை, அதில் உதாரணமாய் அவன் சொல்லப்படும் போது ஸ்தோத்திரம் போட்டுறீங்களா, அப்போ முடிமொத்த இனிமேல் சொல்லணும். அல்ல, இன்னைக்கு தோல்வியோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்கிறார். பேதுரு தோல்வியோடு ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் தன்னுடைய வலைகளை தோல்வியோடு, தோற்று போன எண்ணத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு தன்னுடைய வலைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அலசி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றார், எப்பா ஆழத்துக்கு கொண்டு போ அப்படின்னது. ஒருவேளை பேதுரு, இல்ல ஆண்டவரே வாய்ப்பே கிடையாது, என் படகை ஆழத்துக்கு திரும்ப நான் போய் அவனை தண்டு வலிப்பேன், வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. என்னாச்சு? நைட்டெல்லாம் பிரயாசம், எங்க போடாத இடம் இல்லை, எல்லா இடங்களும் போட்டாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா போ. இப்ப பேதுரு, இல்ல ஆண்டவரே எனக்கு தெரியாத இடமா உங்களுக்கு தெரியும், நீங்க கடவுளா கூட இருக்கலாம், நான் மீனவன், மீன் பிடிப்பது தான் என் தொழில், படகை எந்த சிச்சுவேஷன் எப்படி ஓட்டணும், எப்படி திருப்பணும், எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, எந்த நாட்களுக்கு ஏற்றவாறு எங்க வலைய போடணும், எந்த இடத்துல வலை போட்டா எந்த மீன் கிடைக்கும் எனக்கு தான் தெரியும். இந்த கடல்ல போவாத இடம் கிடையாது. பேதுரு சொல்லியிருக்கணும். சொல்லி இருந்தா பேதுரு ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு போயிருப்பாரு. புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு திரும்ப இல்ல ஆண்டவரே அப்படின்னு பேதுரு சொல்லியிருந்தா அவர் வலையை அழைச்சி அதை தோல்மல் போட்டு தோல்வியோடு வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் வலை என்ன பண்ணு சொல்லுங்க,
கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடு. அந்த வார்த்தை பேதுரு தோற்று போனதையும் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு சொல்ற வார்த்தை அழகா, ஆனாலும் இப்படி வார்த்தையின்படியே சொல்லுங்க, வசனம் தெரியாத வசனம், இப்படி வார்த்தையின்படியே வலைய போடுறேன். ஆண்டவர் சொன்னதை எப்ப அந்த அந்த லாஸ்ட் போ, அந்த கலைக்கு போ, அந்த அந்த மூளைக்கு போ இல்ல, கொஞ்சம். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஏன் நம்மால அற்புதங்களை பார்க்க முடியல அப்படின்னா, கீழ்ப்படிதல் எங்க இல்லையோ அங்க ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. இப்போ இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பேதுரு என்ன சொல்றாரு? நைட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், பிரயாசப்பட்டுட்டேன். ஆனா அவர் எங்க தான் ட்ரை பண்ணிருக்கிறாருன்னா, மீனுக்கு மேலதான் படகு வச்சிட்டு இருக்கிறாரு. மீன் நல்லா அதை கற்பனை பண்ணி பாருங்க. மீன் இருப்பது அது வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் பேதுருக்கு தெரியல, போடாத இடல. இப்போ கொஞ்சம் ஆடு அப்படின்னா வர வழி. இப்போ சரி படகு தோற்று போயிட்டோம், கரைக்கு போலாம் அப்படின்னு வரும்போதும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கவனிக்கணும். அவர் 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 சொன்ன உடனே வலைய போடுற கீழ்ப்படிந்து. இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். நாம ஒரு பிளான் பண்ணி, நாம ஒரு தீர்மானம் பண்ணி, நாமளே ஒரு இப்படிதான் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றது கேட்கல. நல்ல கவனிக்கணும். அதை தொடர்ந்து நம்பி போயிடுறேன். இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றார், எப்பா இது இல்ல ஆசீர்வாதம் கிடையாது, இங்க உனக்கு நன்மை கிடைக்காது, இங்க போனா உனக்கு துக்கம் மாறாது, இது செஞ்சா உன் வாழ்க்கையில் நல்லதை பார்க்க முடியாதுன்னு அநேக பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நிறைய பேருக்கு செவிட்டு காதுடையவளா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேட்கல. ஏலிக்கு கேட்கல, சாமுவேலுக்கு கேட்குது. இப்ப நிறைய பேர் நமக்கு கேட்கல, நம்ம மற்றவங்க கேட்குது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை கேட்காதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு தலைப்பு காதுள்ளவன் கேட்க. வாசிக்கலாம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். நீ தோற்றுட்டே போய்க்கிற. நீ எங்கெல்லாம் தலை குனிய விடதான் எங்கெல்லாம் தலை குனிஞ்சு போயிட்டே இருக்கிற. சத்துருக்கு முன்னாடி மண்டிட்டுட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இதை செஞ்சா உன் வாழ்க்கையில மண்டிட மாட்டேன், நீ தலை உயர்ந்து போவேன்னு சொல்றார். ஆனா நாம் என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே, எனக்கு பேலன் இருக்குது, எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது, என்னால இதை ஜெயிக்க முடியும்னு சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 1:23 வேகமா நான் குறிச்சிங்க சொல்லி கடந்து போறேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்பல, கீழ்ப்படியல அப்படின்னா இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சவுலை எப்படி தெரிந்து கொள்றாரு அப்படின்னா, ஆமே ஸ்தோத்திரம், சவுலுடைய வேலை என்ன? கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவருக்கு ஜீவனுக்கு விரோதமாய் என்ன பண்றாரு? எழும்பி அநேக பேர் கொன்று போடுறார். அப்ப ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுது, வாசிக்கலாம். ஆமீன். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆமீன் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் தமஸ்குவுக்கு பிரயாணமாய் போகும்போது சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிச்சு. அது என்ன ஒளி? வழியே தெரியாத அளவுக்கு சடிதியில திடீர்னு. ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியும் கீழ்ப்படியாம கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, கண்கள் இருந்தும் காணாமல் காதுகள் இருந்தும் கேட்காமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே. இன்னைக்கு ஆண்டோடைய சத்தத்தை நீ அநேக முறை உதறி தள்ளிக்கிட்டே, புறக்கணிச்சுட்டே, அசட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள், 4வது வசனம், அவன் தரையில விழுறான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்னை
துன்பப்படுத்துகிறாய். இன்னைக்கு நம்ம வாழுற வாழ்க்கையில எத்தனை முறை ஆண்டவரை துன்பப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை முறை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம புறக்கணிச்சிருக்கிறோம், எத்தனை முறை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அதை அசட்டை பண்ணிருக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீ யார்? ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படி துன்பப்படுத்துகிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துறீங்க? ஆண்டவர் நம்மை அழைச்சது, நம்மை ரட்சிப்புக்குள்ள மாற்றினது, நாம அவருக்காக வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல ஆண்டவரே, ஏன் இஷ்டத்தின்படி, ஏன் மனம் போன போக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் துன்பப்படுத்துகிற? உடனே அடுத்த வசனத்துல, 5வது வசனத்துல, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் அதுதாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே அந்த வார்த்தைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. சாமுவேல் கிட்ட ஏலியுடைய குடும்பத்தை குறிச்சு, அவர் எதிர்காலத்தை குறிச்சு, அவர் என்னவெல்லாம் செய்ய போறாரோ சின்ன பிள்ளை சாமுவேல் கிட்ட பேசுறார். சாமுவேலை குறிச்சு பேசல, ஏலின் குடும்பத்தை குறிச்சு, அவங்க பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கை குறிச்சு, அவங்க வாழ்கிற பாவத்தை குறிச்சு சின்ன பிள்ளையான சாமுவேல் கிட்ட பேசுறார். யாருக்கு சத்தம் கேட்குதோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த 9வது மாசத்துல சபையே இன்னைக்கு நிறைய பேர் வரங்களை பெற்றோம், அபிஷேகத்தை பெற்றோம், அழைப்பை பெற்றோம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை துன்பப்படுத்திட்டே இருக்கணும். அது வேதம் சொல்லுது, இந்த சினத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை ஆண்டவர் நம்மை அழைச்சது, ஆண்டவரை பின்பற்றி வருவதா. வேதம் சொல்லுது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? பின்பற்றி வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுல ஒரு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் ஆராதனை நடக்கும்போது வீட்லயே உட்காந்துட்டு சத்தத்தை இல்லை. நிறைய பேர் சொல்ற சாக்கு போக்கு தெரியுமா? இல்லைங்க, அந்த சத்தத்தை நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் சொல்றேன், இங்க உட்காந்து உன்னால இந்த வார்த்தை கேட்க முடியலன்னா நீ கேட்கிற வார்த்தை உனக்கு சாபமா தான் போகும். உடனே சவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்க நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு. நீ நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியலங்கன்றோம், என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நீங்க உண்மையாவே சொல்றேன், ஆண்டவருடைய வழி நடத்துதல் உங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்க கூட நிறைய இடங்களை திகைத்து தான் போவீங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய உங்களை ஒப்புக்கொடு. நான் என்ன செய்யணும்பா? ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? கூரை மேலே நின்றுட்டு வாசப்படியில் வந்து ஒருவன் என் சத்தத்தை கேட்க இல்லை. எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஊழியக்காரர்கள் மூலமா தான் பேசுவார். ஊழியக்காரர்கள் மூலமா தான் ஆண்டவர் பேசுவார். இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் நமக்குள்ள என்ன தெரியும், என்ன நமக்குள்ள அந்த கேள்வி எழும் அப்படின்னா, ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? இல்லை, உங்களுக்கு தான் சொல்றேன். நிறைய பேர் நமக்குள்ள ஒரு ஆண்டவர் பேசும்போது நம்ம சொல்ற வார்த்தை, இல்லைங்க என்னதான் குத்தி பேசுறாருன்றோம். உன்னை குத்தி தான் பேசுறோம். ரோட்ல இருக்கிறவங்களை குத்தி பேச முடியும். ஆண்டவர் யாருக்கு பேசுவாரு? சத்தத்தை கேட்கறதுக்கு தானே பேச முடியும். அப்ப நம்ம உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் சொல்லுங்க. அப்ப அதுதான் ஆமீன். இந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நிறைய பேருக்கு காதுகள் இருந்தும் செவிடர்களாய் இருக்கிறோம். நீதிமொழிகள் 1:24 வசனத்துல, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் நிறைய இடங்களில நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நிறைய இடங்களில உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். ஆனா நாம் அவரை கூப்பிடுகிற சத்தத்தையும் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டோன்றோம்? சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டோன்றோம்? அதுதான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன். நமக்கு விரோதமாய் சூன்யம் பண்ணிட்டா மாத்திரம் சபைக்கு தேடி வரும். சூன்யம் பண்ணிட்டா 2 எலுமிச்சை மரத்தை குங்கத்தை பார்த்துட்டா போதும்,
அப்ப வர பக்தி, அப்ப வர பயம். சொல்லுங்க, அப்ப வர பயம். நானே போலான்னுக்கிறேன், 2 எலுமிச்சை மரத்தை எல்லாரும் வீட்டிலும் போட்டு வரலான்னுக்கிறேன். சர்ச்சுக்கு வராது வீட்டில். அதனால அப்ப வருகிற பயம், அப்ப வருது பாரு பயம் இல்ல. அப்ப சாப்பாடு கறி கட் பண்ணணும், குழம்பு செய்யணும், அதுக்கு டைம் இல்லை. மீன் சொல்லுவாங்கல்ல, மீனை கிளீன் பண்ணணும், அதுக்கு சர்ச்சு. ஆண்டவர் சொல்றார், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்றீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கிற ஒருவனும் இல்லை. அப்ப சவுல போல ஒரு ஒளி நம்மை அவன் சுற்றிலும் பிரகாசிக்கும் போதுதான், ஓடும்போதே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் சொல்லுங்கப்பா என்ன செய்யணும், நீங்க பேசுங்க ஆண்டவர், என்ன செய்யணும், நான் என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க, பேசு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? 25வது வசனத்துல, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். எதை வெறுக்கணும் அதை வெறுக்கல, எதை வெறுக்க கூடாதோ அதை வெறுக்கிறோம். எதை வெறுக்கிறோம்? சபைய, சத்தியத்தை, ஆண்டவரை. ஆண்டவர் நீ உலகத்தை தான் வெறுக்கணும். நீ உலகத்தில் அன்பு கொண்டா நீ என் மேல என்ன பண்ண முடியாது? அன்பு வைக்க முடியாது. உலகத்தில் ஒருவன் அன்பா இருந்தா அவன் என்கிட்ட என்ன பண்ண முடியாது? அன்பா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்காம, வெறுக்க கூடாத ஆண்டவரை வெறுக்கிறோம். ஆலோசனையெல்லாம் தள்ளி. சொல்லுங்க, ஆலோசனையெல்லாம். உண்மையாவே அது தவறா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. போன முறை லீதியால் சாட்சி சொல்லிச்சு, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம ஏன் கவனிக்கிறோம்? சொல்லிச்சு ஒரு சாட்சி, கவனிச்சிங்களா? என்ன சொல்லிச்சு சொல்லு போன? அது உண்மையாவே ஆண்டவர், அது எனக்கு தெரியல. ஆனா அந்த உணர்வு புரியுதுங்களா? சர்ச்சைக்கு வரல அப்படின்ற ஒரு பயம். ஏற்கனவே கூட ஒரு முறை சாட்சி சொல்லிச்சு, கிளம்பிட்டு லேட்டா போனோம், பைக்ல இருந்து விழுந்துட்டோம்னு. அது சரியா தப்பு எனக்கு தெரியல. ஆனா அந்த அந்த உணர்வு பாருங்க, ஆண்டவர் தான் வேலையை எடுத்துட்டாரு. நிறைய பேர் அப்படி சொல்லு, ஒரு வேலையே ஆண்டவர் அங்க என்ன பிரச்சனை இருக்குதோ, என்ன ஆபத்து இருக்குதோ, என் பிள்ளைங்க அதுக்கு பின்னாடி கஷ்டப்படக்கூட சில காரியங்களை ஆண்டவர் மாற்றும் போது, இன்னைக்கு நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் தான் வேலையை பிடிக்கினாரு. நம்முடைய எண்ணமே தப்பு, நம்முடைய சிந்தனையே தப்பு. ஆண்டவர் தான் அடிச்சிட்டாரு. ஆண்டவர் அன்னாருடைய கர்ப்பத்தை யார் அடிச்சது? சொல்லுங்க, யார் அடிச்சது? அன்னாருடைய கர்ப்பத்தை யார் அடிச்சது? சொல்லுங்கம்மா. கிரேனா யார்? அண்ணாவுடைய கர்ப்பத்தை அடிச்சது யாரு? சொல்லுங்க. ராகலம். ஆண்டவர் தான் அடிச்சாரு. ஆண்டவர் தானே அடிச்சாரு. பிரசங்கம் பண்ணமா இல்லையா? ஆண்டவர் தான் அடிச்சாரு. எதுக்கு அடிச்சாரு? என்னை தேடி வரது நீ சரியா இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை வித்தியாசப்படுத்த ஆசீர்வதிட்டு, நீ 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 அந்த சூழ்நிலையில இல்லாத நிலைமையில தடையா இருக்கிற நிலைமையில அப்பயாச்சும் ஆண்டவர் தேடி வருவன்னு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிச்சோம். நீ எங்க வரல அப்படின்னா ஆண்டவர் தேடி வராம போற. ஆண்டவர் அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஜெபம் தேவை, இன்னும் கொஞ்சம் பயம் தேவை, இன்னும் கொஞ்சம் பக்தி தேவை, இன்னும் அதை சரிப்படுத்திக் கொள்ளணும், அதை சீர்படணும்னு ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். யோபு போல நீ பாவம், வாயினால பாவம் செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிச்சா, நீ உடனே ஆண்டவர் தான் பிடிக்கினாரு, ஆண்டவர் தான் இதை செஞ்சாரு சொல்ற. ஒருவேளை யோபு அப்ப வாயினால பாவம் செஞ்சிருந்தா கூட, பிசாசு ஆசீர்வதிச்சிருந்தா அது இழந்து போனதை தான் கொடுத்திருக்க முடியும். ஆனா ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, என் ஆலோசனைகள்லாம் நீங்க தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்க. பக்தி முத்திச்சுனாவே அந்த வெறுப்பு வந்துடும். ஆண்டவர் மேல பக்தி அதிகமாயிடுச்சுன்னா அந்த வெறுப்பு வரும். எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத ஆண்டவரா. இன்னைக்கு யூதாசை இன்னைக்கு நல்ல கவனி, கர்த்தர் பிள்ளைக்கு நிறைய பேர் விழுந்து போவதுக்கு காரணம் லூசிபர். இன்னைக்கு என்னவா என்றான் அப்படின்னா, ஆண்டவருக்கு நிகரா, ஆண்டவரை போல, தேவனை போல இன்னைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம். இன்னைக்கு நமக்குள்ள வருகிற எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியாது பாட்டா. இன்னைக்கு கவனி, கர்த்தர் பிள்ளைகள் முதல் மாசத்துல, முதல் வாரத்துல ஆண்டோடைய ஆலோசனை நீங்க தள்ளுறீங்க அப்படின்னா, அப்படி கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறீங்க அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன்,
இந்த கடிந்து கொள்ளுதல் உன்னை சீர்படுத்துவதற்கே அன்றி நீ சிதறி போவதற்கு ஆண்டவர் செய்யல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அரசியல் தலைவர் என் கட்சிக்காரர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உடனே செய்கிறாங்க. கட்சிக்காரர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே, நடிகர் சொல்லிட்டாங்க அப்படின்னா சட்டை கீழ்ச்சி பண்ணி சுத்தலாம், அது ஸ்டைலுன்னு. என் நண்பருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா சர்ச்சை விட்டு வாடான்னா வந்தாரா போயிடுறோம். இவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கீழ்படுறோம். உன்னை சீர்படுத்துகிறதுல, உன்னை சிறப்படுத்துகிறதுல, உன்னை மேன்மைப்படுத்துகிறதுல, இந்த வாழ்க்கையை விட உன்னை உயர்த்துகிற ஆண்டவரை விட்டுட்டு எங்க கேட்க கூடாது அந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம். அவங்க வார்த்தை கேட்கிறோம், ஆண்டோட வார்த்தை கேட்பது கிடையாது. சபையே, அதுதான் ஏற்கனவே சொன்னேன். உன்னால நடக்க முடியலையா, 4 பேர் உன்னை தூக்கின்னு வந்து கூட சர்ச்சில் படகு வச்சுட்டு போட்டோம். புரியுதுங்களா? நடக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நடக்க முடியலன்னு ஒரு சொல்ற கேஸ் எல்லாம் பாருங்களேன். ஏமா சர்ச்சுக்கு வரல, நடக்க முடியலன்னு. அது நடந்து போய் தண்டத்தில் பஸ் ஏறுது மறுநாளே பார்த்தா. ஆனா நமக்கு சபைக்கு என்ன சொல்லுது, என்னால் என்ன பண்ண முடியல, நடந்து கண்டா வந்துட்டு இருந்தா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33:31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. இது ஒரு கூட்டம். ஒண்ணு சத்தியத்தை புறக்கணிக்கிற கூட்டம், ஆண்டவர் சொல்லுகிறத தள்ளுகிற கூட்டம். 2வது சபையில் உட்கார்ந்து தான் கேட்கும். சத்தியத்தை சொல்லுங்க, சபையில் உட்கார்ந்து தான் கேட்கும், ஆனா அவைகளின்படி செய்யாது. இது ஒரு கூட்டம். சபையில சொல்ற வார்த்தைய கேட்கிற மாதிரியே இருக்கும். இப்ப எல்வின் கிட்ட விளையாண்டுக்கிறாங்களா, ஆனா சர்ச்சில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா விளையாண்டு தான் இருக்கிறோம். கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, படிங்க பைபிள் இல்லையா, அவர்கள் இருதயமோ, என் பைபிள் தப்பாகுதா உங்க பைபிள் தப்பாகுது? எசேக்கியேல் 33:31 அவர்கள் இருதயம், நான் மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க பாத்துங்க. அவர்கள் இருதயமோ, சொல்லுங்க என்ன ஆசை, என்ன ஆசை? இந்த பொருள் ஆசை. பவுல் சொல்றாரு, சிலர் இதை இச்சித்து வழுவி தங்களை உருவ குத்துக் கொள்ளுகிறார்கள் பவுல் சொல்றாரு. இங்க பொருள் ஆசை இருக்கிற மனுஷனுக்கு இந்த வார்த்தை கேட்கிற மாதிரி இருக்கும், கவனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது என்ன பண்ணாது, செய்யறது கிடையாது. அதன்படி நீ உண்மையாவே ஒவ்வொரு வாரமும் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னதான் குத்தி பேசினாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வார்த்தைக்கு எத்தனைபடி அதை விட்டு அதை மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஒப்பு கொடுப்பது கிடையாது. அதுதான் யோவான் 14:24 வாசிக்கிறோம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். பொருளாசை பின்பற்றுகிறவர்கள், உலகத்தை பின்பற்றுகிறவர்கள், உலக மனுஷரை பின்பற்றி போகிறவர்கள் ஆண்டவர் மேல அன்பா இருக்க முடியாது. அதுதான் வேத வசனம் சொல்லுது. ஒருவன் 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க. உண்மையா ஊழியம் செய்ய ஒருவனை பகைத்து ஒருவனுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை என்ன பண்ண மாட்டா. அப்ப அந்த அடுத்த லைன் சொல்லுது, நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சவுலை போல, சவுலை பவுலாய் மாற்றுவதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எப்பயாச்சும் நம்ம ஜெபத்தில் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புறேங்க, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு, தோற்று போவதற்கு பார்வோனை போல. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், யாத்திராகமம் 5:2 இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யாரு? பார்வோன் சொல்ற வார்த்தை, நான் அவருடைய வார்த்தை கேட்பதற்கு அவர் யாரு? நான் கர்த்தரை ஆரிய, எனக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் கூட அப்பதான் கேட்கிறோம், நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துட்டா அவர் என்னங்க சொல்றது?
நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தை, அவர் என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? புரியுதா? இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், கர்த்தரை பற்றி அறிவு இல்லாததனால் பார்வோன் அழிந்து போனான். பார்வோன் கிட்ட நிறைய முறை மோசே சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணுங்க, போக விடு, நிறைய முறை போக விடு. ஆனா பார்வோன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஏற்றுக்கொள்ளாம, கர்த்தரை பற்றி அறிவு இல்லாம அழிந்து போனான். நிறைய பேருடைய வாழ்க்கையில சபையே, சில வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தான் தடையா வச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் அடிச்சிருக்கிறார். உன்னை சீர்படுத்துவதற்கு இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா போதும், நீ இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நாட்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகப்படுவதற்கு ஆண்டு சொல்றாரு, இப்போ நீ சீர்படணும். ஆனா நம்ம நினைக்கிறோம், அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதும் ஆண்டவர். இல்லை, உன்னை சீர்படுத்தின பிறகுதான் ஆண்டவர் 1 by 1 உன்னை ஆசீர்வதிக்க முடியும். யோவான் 10:27, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்புற? இந்த 9வது மாசத்துல முதல் கூடுகையில எத்தனை பேர்? அதுதான் எபிரேயர் 11:8, விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். சர்ச்சைக்கு வந்தா என்ன நடக்கும் நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் பின்பற்றி வந்தா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு? இன்னைக்கு உண்மையாவே கர்த்தர் பிள்ளைகள், விசுவாசிகள், ஆண்டவர் இதை செஞ்சா சர்ச்சைக்கு வர அப்படின்னா உண்மையாவே நீ கர்த்தர் பிள்ளைகளா இருக்க முடியாது. இதை ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறேன், ஆண்டவர் செஞ்சிட்டா ஆண்டவர் செய்வாருங்க. நமக்கு செய்வாம யாருக்கு ஆண்டவர் செய்ய போறாரு? புரியுதுங்களா? நமக்கு செய்யாம நமக்கு செய்வார். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் சுதந்திரமாய் பெற போகிற இடம் தெரியாது, ஆண்டவர் எப்படியா ஆசீர்வதிப்பார்னு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் விட்டு, அந்த வார்த்தை புரிஞ்சுங்க, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போனார். விட்டு தான் போனார். நீ உலகமும் வேணும் ஆண்டவரும் வேணும்னா இல்ல, ஒண்ணு ஆண்டவர் பிடி. அப்போ ஆண்டவரை நீ பிடிக்கும் போதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இப்ப நாம அவருக்கு வேலை கொடுக்கறது இல்லை, நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு வேலை கொடுக்கல. ஆனா ஒரு கல்யாணத்துல ஆண்டவருக்கு அந்த நேரம் வந்துச்சு, அதுக்காக போய் வாகனத்திலிருந்து இல்ல, இருக்கிறதையே சொல்லுங்க, இருக்கிறதையே தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதையே ஆசீர்வதிக்க அவரால முடியும். கேட்கிறார், உங்ககிட்ட என்னமா இருக்குது? ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை? கடங்காரன் வெளியில வந்து நிற்கிறான், என் பெண் பிள்ளைகளை அடிமையாக்கிக்குள்ள வெளியில வந்து நிற்கிறான், நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் இருக்கிறதே தானே கொண்டு ஆசீர்வதிச்சாரு. எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா குடத்தை வாங்கிட்டு வராங்க, மொண்டு 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 ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வது உண்மைதாங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். ஆண்டவர் செய்வார். ஆண்டவருக்கு தெரியாதா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது, என் பிள்ளை எவ்வளவு சுமக்க முடியாம புலம்பிக்கிட்டு இருக்குது, அழுது கவலை கண்ணீர்? தெரியுமா? தெரியாது, தெரியுமே. அப்போ அவர் செய்வதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சபையே ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே ஒரு காரியம்தான், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாண்டிருக்கவும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு என்ன மனம் இல்லை அப்படின்னா, போதும் என்கிற மனம் இல்லை. சொல்லுங்க, போதும் என்கிற 10,000 வாங்கினாலும் சந்தோஷம் கிடையாது, 15,000 வாங்கினாலும், 20,000 வாங்கினாலும், 50,000 வாங்கினா கூட இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். நம்ம படிச்ச படிப்புக்கு இதுவே அதிகம், நம்ம செய்யற வேலைக்கு 10 பத்தல.
வேணும் 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 வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நீயும் எனக்கு வேணும் வேணும். நம்ம என்ன நினைக்க, பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நீங்க வேணும்னு நினைக்கிறார். நீங்க வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம் தான், அவர் என்ன சொல்லுகிறாரோ இந்த மாசம் அதன்படி செய்யுங்க செய்யுங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். உங்கள் நிலைமைகளை அவர் மாற்றுவார். சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா, நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நீங்க பேசும். என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நீங்க பேசும். அப்படி எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்பா விட்டுட்டு ஓடுறோம். ஒன்று அதுலேனா நமக்கு நன்மை இருக்குதா அப்படின்னா அதுலேயும் நன்மை இல்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவரால் அன்றி நமக்கு விடுதலை இல்லை. ஒப்பு கொடுங்க சபையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே என்னை மன்னித்து இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற என் வாழ்க்கையில கர்த்தரே நீங்க நடத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கிருபை 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 கிருபை. இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு பேசியிருக்கிற இந்த வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறையா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை சொல்லுங்க. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அல்ல, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. ஓ நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல,
உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை. உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஒரே ஒரு காரியம் தாங்க, நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறக்காம நடத்திட்டே இருக்கிறார். நீங்க அவரை விட்டு தூரம் போனாலும், ஒரு வார்த்தை புறக்கணிச்சாலும், தள்ளினாலும், அசட்டை பண்ணினாலும், நீ கேட்க மாட்டேன்னு போனாலும், ஆண்டவர் அழைத்தவர் உங்களை நடத்திட்டே தான் இருக்கிறார். இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதம் அடைவதற்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். எப்படி ஆண்டவரே பேதுரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைய போட்டாரோ, இழுக்க மாட்டாத மீன்களை பிடிச்சாரு. நாங்களும் கீழ்ப்படிதலினால தான் பெற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படியாமினால இன்னைக்கு கீழ்ப்படியாம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் ஆண்டவரை உயர்த்துவார் நடத்துவாரா? இல்லை. ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம எதை விட்டுருக்கிறோம்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவனிலும் ஒரு நாள் அன்பு கூறக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் மேல நீ அன்பு கூற முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நீ ஒப்புக்கொண்டு சபையே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி, பேசின இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை உயர்த்தும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். பேசின வார்த்தையின்படி நடத்தும், ஆசீர்வதியும்.